விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். உலக சமாதான மாநாடு 2025 அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில் எகிப்தின் ஷாமல் ஷேக் பகுதியிலே சற்று முன்னர் நிறைவுக்கு வந்தது. மிக அற்புதமான நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு வருகை தந்ததன் பிறகு பாராளுமன்றத்தில் உரையாற்றிவிட்டு ஹமாஸ் பணைய கைதிகளை இஸ்ரேலுக்கும், இஸ்ரேல் பணைய கைதிகளை ஹமாஸுக்கும் கொடுத்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு மன திருப்தியோடு எகிப்து சென்றார். எகிப்து செல்கின்ற போது அங்கே பாகிஸ்தான் பிரதமர், அதே போல் பிரித்தானிய பிரதமர், பிரான்ஸ் ஜனாதிபதி, ஜெர்மனியினுடைய சான்சலர், அதே போல் மறுபுறத்தில் பலஸ்தீனை ஏற்றுக்கொண்ட பல நாடுகள் என்னுடைய தலைவர்கள், குறிப்பாக இத்தாலியினுடைய ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் அதனுடைய பிரதமர் ஜோர்ஜியா மெலனி அவர்கள், அதே போல் அரபு நாடுகளினுடைய மன்னர்கள், பிரதமர்கள், பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்தோனேஷிய ஜனாதிபதியும் இதில் பங்கு கொண்டிருந்தார். இந்த சமாதான ஒப்பந்தத்தில் அல்லது இந்த சமாதான பரஸ்பர பிராந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதன் பிறகு ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி அதில் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நன்றிகளை கூறிவிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னர் இருக்கிறாரா என்று தேடி பார்த்தபோது அவர் இல்லை, வந்திருக்கவில்லை. அவர் என்ன குறிப்பிட்டார், அதாவது அந்த இடத்தில் இருக்கவில்லை, இப்போது அவர் இல்லை, ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவர் எங்களோடு இணைந்திருக்கிறார், அவருக்கும் நன்றிகள் என்று தெரிவித்துவிட்டு, எனக்கு பிடித்த மிக முக்கியமான ஒரு இராணுவ தளபதி உலகத்தில் இருக்கிறார், அவர்தான் ஃபீல்ட் மார்ஷல், பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி அவர்கள், அதே போல் ஃபீல்ட் மார்ஷல் நிறைவேற்பவர், அவர் இங்கு வரவில்லை, ஆனால் அவருடைய பிரதமர் வந்திருக்கிறார், ஷபாப் ஷரீஃப் அவர்கள். எனக்கு மிகவும் பிடித்தவர், இந்த போரை நிறுத்துவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை நல்கியவர்கள், அவரை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று திரும்பி பார்த்தவுடன் அவர் அங்கே இருக்கிறார். உடனே அவரை அழைத்து ஓரிரு வார்த்தைகள் பேசுங்கள் என்று பாகிஸ்தான் பிரதமரை அழைத்து பேச வைக்கிறார். பாகிஸ்தான் பிரதமரும் வருகிறார். வந்து அமெரிக்க ஜனாதிபதியை ஆரத்தழுவி அன்பு பரிசை கொடுத்துவிட்டு அவர் கூறுகிறார், உண்மையில் வரலாறு இருக்கும் காலமெல்லாம் உங்களினுடைய பெயர் பேசப்படும். 8வது போரையும் நிறுத்தியிருக்கிறீர்கள். சமாதானத்தினுடைய நொபல் பரிசு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் பரிந்துரை செய்தவர்களுள் நாங்களும் ஒருவர். ஆனால் கிடைக்கவில்லை. நீங்கள் நல்ல மனிதர், அதற்கு பொருத்தமானவர் தான், இருந்தாலும் கிடைக்கவில்லை என்பது சற்று விடயமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் அடுத்த நோபல் பரிசுக்காக இப்போதே பரிந்துரை செய்து வைக்கிறோம் என்று அவர் கூறியிருந்தார். அதேபோல் இந்திய பாகிஸ்தான், அதாவது இந்திய பிரதமரின் செவிட்டிலும் இஸ்ரேல் பிரதமரின் செவிட்டிலும் அமெரிக்க ஜனாதிபதி முன்னாலேயே பகிரங்கமாக விட்ட கதை தான் இதுதான் மிக முக்கியமான விடயமும் கூட. இந்திய பிரதமர் அடிக்கடி சொல்வது உண்டு இல்லையா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கான போர் நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி காரணமாக இருக்கவில்லை என்று. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த மோதல் சில நாட்கள் நீடித்த போது அதனை நிறுத்துவதற்கு தலையிட்டு போரை நிறுத்தியவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இந்தியா என்ன சொல்கிறது என்றால் அதை ஏற்க மறுக்கிறது. இந்தியா சொல்கிறது அவர்களாகவே முன்வந்துதான் செய்தோம் என்று. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இப்போது பெரிய வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துவதற்கு இந்தியா விருப்பம் இல்லை. இப்போது இந்தியா சீனாவோடு நட்புறவு பாராட்டுகிறது, ரஷ்யாவோடு நட்புறவு பாராட்டுகிறது. இதன் காரணமாக சீனாவோடு நல்ல நட்புறவில் இருந்த பாகிஸ்தான், அதாவது அமெரிக்காவை எதிர்த்து வந்த நிலையில் இப்போது அமெரிக்காவோட நட்புறவு பாராட்டுகிறது. அணிகள் மாறிவிட்டன. இந்த நிலையிலேதான் பாகிஸ்தானை பேசி வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி நல்ல முறையில். பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார், யார் என்ன கூறினாலும் நீங்கள் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தினீர்கள், ஆகவே அதற்கு உங்களுக்கு நன்றி. இல்லாவிட்டால் பாகிஸ்தான், இந்தியா இரண்டுமே அணு சக்தி வாய்ந்த நாடுகள், இரண்டும் மோதி இருந்தால் உலகம் எங்கு சென்றிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனை நிறுத்தியதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி என்று தெரிவித்துவிட்டு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். அதாவது பாலஸ்தீனத்தினுடைய காசா மக்களினுடைய விடிவு காலத்தை ஆரம்பித்து வைத்தமைக்காக நன்றி. வரலாறு நெடுகிலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. அந்த மக்களினுடைய கொடூர வாழ்க்கை முடிகிறது, சந்தோஷமான வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது என்ற ஒரு கருத்தை பாகிஸ்தான் பிரதமர் கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்ற போது அமெரிக்க ஜனாதிபதியை சற்றே கண் கலங்கி விட்டார் என்பதனை பார்க்க முடிந்தது. அப்போது அவர் பாகிஸ்தான் பிரதமர், சவுதி அரேபியாவினுடைய மன்னர், ஜோர்தானினுடைய மன்னர், ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னர், அதோடு இன்னும் பல நாடுகளினுடைய, குறிப்பாக துருக்கியினுடைய ஜனாதிபதி ரஜப் தைப் எர்டோகான் அவர்கள், உண்மையில் உள்ள முஸ்லீம் உலக தலைவர்கள் மத்தியிலே ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் புகழ்ந்து ஞாபகப்படுத்தி நன்றிகளை தெரிவித்துவிட்டு, குறிப்பாக கத்தாரினுடைய, எகிப்தினுடைய, சிரியாவினுடைய தலைவர்கள், அவர்கள் அனைவரையும் ஞாபகப்படுத்திவிட்டு அவர்
மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை கூறியிருந்தார். அதாவது இத்தனை விடயங்களையும் கூறுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பலஸ்தீனை ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்கும் நன்றி என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தான் பிரதமர் அவ்வாறு கூறிவிட்டு செல்லும் போது அமெரிக்க ஜனாதிபதி விளையாட்டாக கூறிவிட்டார், நானே இவ்வளவு பெரிய ஒரு நன்றி எதிர்பார்க்கவில்லை என்று அவர் பொதுவாக அப்படித்தானே கூறிவிட்டு நகைச்சுவையாக, சரி கூட்டம் முடிந்து விட்டது, இப்போது எல்லோரும் வீட்டுக்கு செல்வோம், இனி வேறு என்ன வேலை இருக்கிறது என்று நகைச்சுவையாக சொல்லிவிட்டு கூட்டத்தை நிறைவு செய்தார். உண்மையில் இதன் போது பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு சந்திப்பும் இடம்பெற்றது. இதர தலைவர்களும் சந்தித்திருந்தார்கள். இதன் போது கைலாக கொடுத்து சந்தோஷமாக சிரித்து நிலப்படத்திற்கு முன் கொடுத்திருந்தார்கள். ஒரு விடயத்தை இங்கே கவனித்தோம். இஸ்ரேல் பிரதமரோடு கூட ஒரு கையைத்தான் அமெரிக்காவில் வைத்து ஜனாதிபதி காட்டியிருந்தார். ஆனால் பலஸ்தீன ஜனாதிபதியோடு இரு கைகளையுமே காட்டி சிரித்து ஒரு நட்புறவோடு புன்முறுவலோடு ஒரு நிலப்படத்தை வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த, அமெரிக்காவிலே விசா மறுக்கப்பட்ட ஜனாதிபதி அல்லவா பலஸ்தீனத்தின் ஜனாதிபதி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வுக்கு செல்ல முடியாத நிலை தோன்றியிருந்தது. எது எப்படியோ ஒருவாறு 2 வருட காலமாக நீடித்த யுத்தம் இனிதே இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் ஒரு நல்ல எதிர்காலத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற இறைவனுடைய எண்ணத்தை மனிதர்கள் மூலமாக நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன 60,000 உயிர்களை இழந்து விட்டோம், அது திருப்பி கிடைக்காது. பசியால் வாடுகின்ற மக்கள் சொல்லனா துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் பல ஆண்டு காலத்திற்கு பிறகு முதல் தடவையாக, அதாவது சரியான முறையில் உலர்வுணவுப் பொருட்கள் பலஸ்தீனத்தை வந்து சேர்ந்தன. ஒரு தொகுதி மிகவுமே சந்தோஷமாக இருந்தது. ஹவுதிகளும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டார்கள் உத்தியோகபூர்வமாக. இனி இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பதனை பொறுத்து தான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும். ஏன்னால் இது நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இன்று இரவு பலஸ்தீனிலே நிம்மதியாக தூங்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். உண்மையில் இந்த காணொளிகளை வழங்குகின்ற போது ஒரு விடயத்தினை கூறவே வேண்டும். கிட்டத்தட்ட 2 வருட காலம் நாங்கள் தொடர்ந்து இந்த காணொளிகளை வழங்கி இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், அந்த 2 வருட காலமும் தூக்கமின்றி சில போது பகல் இரவு வேலைகளினுடைய உணவுகள் கூட தாமதமான சந்தர்ப்பங்கள் இருந்தன. பெரும்பாலும் நான் இந்த காலப்பகுதியிலே அதிகாலை 4 மணிக்கு பிறகுதான் உறக்கம் கொண்டேன். அந்தளவு இந்த விடயத்தில் கரிசனை கொண்டு இதனை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே நன்னோக்கிலே உங்களோடு இணைந்திருந்தேன். அந்த அத்தனை பயணத்திலும் இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் பிரார்த்தனை சம்பவங்கள் இடம்பெற்றுவிடக்கூடாது. இதைத்தோடு முடிந்துவிட வேண்டும். பலஸ்தீன் இனி போதும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள். இனி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும். துயரம் வேண்டாம், இனி துழங்கவும் வேண்டாம். ஆகவே இனி போதும், இது அவர்களுடைய வாழ்க்கையை இனி இன்ஷா அல்லாஹ் எழுச்சி பெறட்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் முறைகேடுகள் இடம்பெற்று விடக்கூடாது. அதில் தொழுகைகளும் இடம்பெற வேண்டும், அனைத்தும் முறையே இடம்பெற வேண்டும். ஆகவே சரியான ஒரு எதிர்காலத்தை இறைவன் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பானாக. பலஸ்தீன மக்கள் எங்கெங்கெல்லாம் சிதறுண்டு வாழ்கிறார்களோ அவர்களை மீண்டும் அதே பூமியில் சென்று சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவன் வசதி ஏற்படுத்தி கொடுப்பானாக. உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவன் இது தொடர்பான நல்ல அருளை தந்தருள்வானாக. இதற்கு யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ, இந்த சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் யாரெல்லாம் ஐவேளை தொழுகைகளில் தாங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு கணங்களில், தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதங்களில் இது பற்றி பேசினார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதனுடைய நன்மையை இறைவன் கொடுப்பானாக. நல்ல ஒரு மனமாற்றம், நல்ல ஒரு மார்க்கத்தினுடைய வழியிலே இதனை பார்த்தவர்கள் அனைவருக்குமே இறைவன் நல்ல விதைகளை கொடுப்பானாக. சொல்வதற்கு மிகவும் மனது கஷ்டமாக இருக்கிறது ஒரு இடத்திலே. என்னவென்றால், மிக முக்கியமாக சமகால அரசியல்களை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையில் காலம் தாழ்த்தியேனும் இந்த இடத்திலே அவர் முன்னின்று இதனை நடாத்தியமைக்காக உண்மையில் அவர் எவ்வளவு கெட்டவராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நல்லவராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் 60,000 மக்களின் இழப்புகளை நிறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் இறைவனை புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வாரம் அனைத்தும் மிக முக்கியமானது. இப்போது அமெரிக்காவினுடைய துருப்பினர் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் கண்காணிப்பார்கள். தொடர்ந்து 4 அரபு நாடுகளினுடைய படைகள் அங்கே வர இருக்கின்றன. அவைகள் அனைத்தும் வந்ததன் பிறகு ஒருங்கே அவர்கள் சமாதான
கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். ஆகவே நான் தான் பெரியவர் என்று காட்டுவதற்கு இஸ்ரேலோ அல்லது ஹமாஸோ யாராக இருந்தாலும் இரு தரப்பில் ஒரு தரப்பேனும் தங்கள் பழைய நடவடிக்கையை காண்பிக்க முயன்றால் இந்த சமாதான ஒப்பந்தத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே சமாதானத்தினுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு இருதரப்பாரும் மக்களுக்காக இதனை விட்டு கொடுத்து மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதில் உள்ள கஷ்டங்களை இல்லாமல் செய்து, ஏன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா புனித பூமி, அது எங்களுக்கானது, அது எல்லோருக்கும் தெரியும். அதனை கையகப்படுத்தும் அந்த நிலைமை தவற வேண்டும் என்றால் என்னதான் சமாதான ஒப்பந்தம் வந்தாலும், என்னதான் சமாதான தாக்குதல்களற்ற ஒரு சூழல் உருவானாலும், என்னதான் சமாதான நிலைமைகள் உருவானாலும், மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களினுடைய கரங்களில் இருக்கும் காலமெல்லாம் அது நிரந்தர சமாதானமாக எண்ணவே முடியாது. அது ஒருபோதும் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிரந்தர தீர்வு என்பது அதனை மையமாக கொண்டுதான் இருக்கும் பெரும்பாலும். ஆகவே அது இங்கு மையமாக கொள்ளப்படவில்லை. இங்கு பணைய கைதிகளைத்தான் பிரதானமாக கொண்டிருந்தார்கள் இல்லையா? அவைகள் அனைத்தும் மாறி அந்த மஞ்சள் வளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினரும் முழுமையாக வெளியேறி, என்றால் காசா இன்றும் 58% அதிகமான பகுதி இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதனுடைய பிரதானமான, குறிப்பாக சொல்லப்போனால் பைத்துல் ஹனூன், பைத் அல் யஹியா போன்ற பல பகுதிகள், அதே போல் தென்காசாவினுடைய பல பகுதிகள், முக்கியமான நகரங்கள், இப்படி பல அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. எனவே அவைகளும் மீள ஒப்படைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் கையளிக்கப்பட்டு முறையாக பலஸ்தீன தேசத்தினுடைய இறையாண்மை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் மக்களினுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று அர்த்தம் இருக்கிறது என்ற அர்த்தமாகிவிடும். அதுபோல் அமெரிக்காவும் இன்னும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் இப்போது சமாதானம் வந்துவிட்டது, பணைய கைதிகள் கொடுக்கப்பட்டு விட்டார்கள். இனி பேச வேண்டிய ஒரே ஒரு விடயம், பலஸ்தீன மக்களுக்கான அமெரிக்காவினுடைய அங்கீகாரமும் கண்டிப்பாக வேண்டும். அதே போல தான் இந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தப்படுகின்ற அத்தனை மறுசீரமைப்புகளும் தூக்கி வீசப்பட்டுவிட்டு இனி நல்ல எண்ணத்திலே பலஸ்தீன அதிகார சபையினுடைய கண்காணிப்பு பொறுப்புரிமை பதவியை ஐக்கிய நாடுகள் சபையிலே, நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும். அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அத்துடன் அந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்புகள், சுற்றுலா மையங்களாக கொண்ட அந்த நாட்டினுடைய கடற்கரைகள், இவைகள் அனைத்தும் மீள விஸ்தீரிக்கப்பட்டு அவைகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்குள் அந்த தேசத்தினுடைய இறையாண்மையோடு உறுதி செய்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆக இதற்கு ஒத்துழைக்க போன்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை நாங்கள் மீண்டும் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இதற்கு எல்லைகள் கிடையாது. அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு, அவற்றை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அத்தனை இடங்களிலும் ஒன்றாக கலந்து இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீஃப் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பாகிஸ்தான் மட்டுமல்ல, உலகத்தினுடைய அத்தனை அரபு நாடுகளுமே மிக முக்கியமாக இந்த விடயத்தில் கவனிப்போடு செயலாற்ற வேண்டிய தருணத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணுகின்ற பல அரபு நாடுகள் ஏற்கனவே இருந்தன, அதாவது வர்த்தக ரீதியாக. வர்த்தக ரீதியாக தொடர்புகளை பேணுகின்ற போது அது முற்றிலுமே வித்தியாசமான ஒரு கொள்கையை இதர பகுதிகளிலும் ஏற்படுத்திவிடும். ஆகவே வர்த்தக ரீதியாக இஸ்ரேலை, அதனை இன்னொரு விடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கிடையே சமாதான ஒப்பந்தம் வந்தாலும் கூட அவருக்கு எதிரான பிடிவராந்து இன்னும் நீக்கப்படவில்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய பிடியாணை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அந்த பிடியாணை அவர் உலகத்திலே எந்த நாட்டுக்கும் சென்றாலும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது இல்லாமல் போகவில்லை இன்னும். என்றால் இன்று அவரின் முன்னணியிலேயே தான் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியை ஏளனமாக தாக்குவதற்கு முயற்சித்தார், அல்லது வாதாடி இருந்தார், அல்லது ஏதோ ஒரு நடவடிக்கை செய்வதற்கு முனைந்தார். இந்த நிலையிலே பாகிஸ்தான் பிரதமராக இருக்கட்டும், அதேபோல் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரை அமெரிக்க ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு முன்பு சந்தித்து பாராட்டிய விதமாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், பலஸ்தீனை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் 1000 செய்தாலும் வேலை இல்லை. தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து வேலையும் இல்லை, தண்ணீரை குடித்து வேலையும் இல்லை. குடிப்பதற்கு ஒரு குவளை இல்லாவிட்டால் கையால் சேர்த்து குடிப்பது எவ்வளவுதான் அது செய்யலாம். ஆகவே முறையாக செய்யுங்கள். நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தியிருந்த நல்லது தான். ஆனால் சமாதானத்தை யாருக்கிடையில் ஏற்படுத்துகிறீர்களோ அந்த ஒரு நாட்டை இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை தான் அது உலகத்திற்கு சொல்கிறது.
தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே.